இன்னைக்கு காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். சாம்பார் ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் இருந்தது. சாம்பார் செய்யும்போது நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்க வீடியோவை இப்போ அப்படியே பதிவு செய்கிறேன். வாங்க சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, கேரட், பெரிய வெங்காயம், குக்கரில் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி குக்கரை அடுப்பில் வச்சு அதில் சிறிதளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சிறிதளவு விளக்கெண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி வெயிட் போட்டு 5 நிமிஷம் பருப்பை வேக வச்சா போதும். இப்போ பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ பருப்பு வேகிற நேரத்தில் காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டு கத்திரிக்காயை மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும். அதனால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன். கிண்ணத்துல தண்ணி எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு புளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ பருப்பு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்தா பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கும். பருப்புல ரொம்ப தண்ணி இருக்காது. அதனால பருப்பு கூடயே இப்படி தண்ணி ஊற்றி முதல்ல வச்சுக்கிறணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சு நறுக்கிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். நான் பதப்படுத்தி வச்சிருந்த கருவேப்பிலை பயன்படுத்தி வதக்குறேன். ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தாலும் போட்டு வதக்கலாம். ரெண்டுமே ஒரே சுவையத்தான் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கவும் அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நறுக்கிய காய்கறிகள்லாம் முருங்கைக்காய் தவிர மற்ற காயெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும். கொஞ்ச நேரம் காயெல்லாம் வதக்கிட்டு இப்போ கூடவே முருங்கைக்காயை போட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி நறுக்கி வச்சிருந்த தக்காளி பழங்களையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ சாம்பார் பொடியை 3 டீஸ்பூன் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு ஏற்கனவே பருப்பு வேக வச்சு தண்ணி கலந்து வச்சிருந்த பருப்புல இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றி கொதிக்க விடணும். பருப்பு அப்படியே இருக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு சாம்பாரை கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் சாம்பார் கொதிச்சதும் அடுப்பை குறைச்சி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச விட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு காய்கறிகளை வேக வைக்கணும். அடுப்பை கூட்டி வச்சோம்னா தண்ணி வத்திரும். அடுப்பை கூட்டி வச்சு கொதிக்க விட்டா தண்ணி மட்டும்தான் வற்றும், காய் வேகாது. கொஞ்ச நேரம் இப்படி குழம்ப கொதிக்க விட்டோம்னா மசால் வடையும் போய் காய்கறிகளும் நல்லா வெந்துடும். இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச விட்டு சாம்பாரில் இருக்கிற காய் எடுத்து காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். காய் வெந்துருச்சுன்னா அடுப்பை இப்போ கூட்டி வச்சு கொதிக்க விடணும். ஏன் இப்போ அடுப்பை கூட்டி வைக்கணும்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் பருப்பை போட்டோம்னா குழம்பு டக்குன்னு கொதிக்கும். அடுப்பை குறைச்சி வச்சிருக்கும்போது பருப்பை போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ அடுப்பை கூட்டி வச்சுட்டு வேக வச்சிருந்த பருப்பை அதில் ஊற்றணும். பருப்பு போட்டு சாம்பார் நல்லா கொதிச்ச பிறகு புளி தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விடணும். இப்போ மல்லித்தழைகள் போட்டு இறக்கினால் ருசியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை அணைச்சிட்டேன். மண்சட்டியில் சாம்பார் வச்சதுனால அடுப்பை அணைச்சி விட்டும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு தடவை சாம்பார் வச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.